வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஊற வைத்த பேரிச்சம்பழம் வெறும் வயிற்றில் நம்ம உட்கொள்ளும் போது அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் உடலால் எளிதில் உறிஞ்சப்படுது. ஸோ இந்த ஊற வைத்த பேரிச்சம்பழம் இருக்குங்க இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கிறதால உடனே செரிக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் தினமும் 3 முதல் 5 பேரிச்சம்பழங்களை சாப்பிடலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய கிளாஸில் ஒரு தண்ணீரில் பேரிச்சம்பழத்தை கழுவி ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த பழங்களை சாப்பிட்டு ஊற வைத்த நீரையுமே நீங்கள் குடிக்கும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அந்த என்னென்ன நன்மைகள் எப்படி கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு அனிமியாவை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த ஊற வச்ச பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து அயன் மிக அதிகமாக இருக்கு. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரித்து ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளை தடுத்து நம்ம பாதுகாக்குது. இப்போ ரத்த சிகப்பணுக்கள் ஏற்படுவதற்கான காரணமே இரும்பு சத்து உங்களுடைய உடலில் குறைவதால தான் ஏற்படுது. இரும்பு சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் பாகங்களுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணி நம்மளை சுறுசுறுப்பாக வைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சது அப்படின்னா, போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா சுறுசுறுப்பாக நம்ம இருக்க மாட்டோம். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளை நமக்கு தென்படத்தான் செய்யும். அப்போ இந்த அறிகுறிகளை நீக்கணும், ரத்த சோகையிலிருந்து விடுபடணும்னா இரும்புச்சத்து இருக்கக்கூடிய ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்திக்கலாம். ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஸோ நமக்கு ஆக்சிஜன் சப்ளையும் கிடைக்கும். அந்த ரத்த சோகை நோயை குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. போன் ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஊற வைத்த பேரிச்சம்பழங்கள்ல கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் காப்பர், அதாவது செம்பு சத்து, இந்த மாதிரி தாதுக்கள்லாம் நிறைந்திருக்குங்க. இவை அனைத்துமே எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய அடிப்படையான உதவக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். அப்போ இது எல்லாமே எலும்புகளை நமக்கு வலிமையாக்குது. வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலிகளை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ உங்களுடைய எலும்புகள் பன்மடங்கு உறுதியாகவும் பலமாகவும் இருக்கும். வயதான காலங்களில் கூட பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அதுக்கு வயதானவர்களுமே ஊற வைத்த பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கலாம். இளமை காலத்திலேயே ஊற வைத்த பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஃபியூச்சரில் வரும் காலங்களில், அந்த வயதான காலங்களில் நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளால் இருக்க முடியும். செரிமான மண்டலத்தை சீராக்கக்கூடியதுங்க ஊற வைத்த பேரிச்சம்பழம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஊற வைச்ச பேரிச்சம்பழத்தில் கரையக்கூடிய மற்றும் கரையாத ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, இது குடல் இயக்கத்தை சீராக்கி நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு தீர்க்கக்கூடியதாக இருக்கு. ஊற வைத்த நீர் பார்த்தீங்கன்னா, அந்த பேரிச்சம்பழங்களுடைய நீர் குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ நமக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, அது மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. நம்மளுடைய வயிறு, குடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே நமக்கு பலமாக இருக்க ஆரம்பிக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஊற வைத்த பேரிச்சம்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு பாய்ச்சுது. இதனால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் நமக்கு கண்ட்ரோல் ஆக இருக்கும். அதே போல் இந்த ஊற வைத்த பேரிச்சம்பழங்களில் சோடியம் குறைவாக தான் இருக்கும். ஸோ இதனால் அந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் அந்த ஊற வைத்த பேரிச்சம்பழங்களில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிவிடும். இதனால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பு எப்போதுமே சீராக இருக்கும். அதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். உங்களுடைய நரம்பு மண்டலங்களை வலுவூட்டுவதற்கு, நர்வ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணி நரம்பு தளர்ச்சியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஊற
வைத்த பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஊற வைத்த பேரிச்சம்பழங்களில் விட்டமின் B6 மற்றும் பொட்டாசியம் சத்து இருக்குது. இது மூளையினுடைய செயல்பாட்டை நமக்கு மேம்படுத்துதுங்க. இதனால் நரம்பு மண்டலத்தை நம்ம அமைதிப்படுத்துவதோடு நினைவாற்றல் திறனையுமே அதிகரித்துக் கொள்ளலாம். மன அழுத்தத்தையுமே நம்ம குறைத்துக் கொள்ளலாம். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, நம்ம ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் இது மாதிரி நமக்கு எதுவுமே இருக்காதுங்க. அப்போ ஒட்டுமொத்த உடல் நரம்புகள் அந்த நர்வ் சிஸ்டத்தையுமே நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ ஊற வைத்த பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.